ஓகேன்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்கணும், ரொட்டாட்ரு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. வண்டி எடுத்து 1 வாரம் ஆகுது. இன்றைக்கி தான் வந்துருக்குது. அதுவும் காஞ்சி போய் கிடக்குது. சரி, சும்மா இருக்கிறதுக்கு எடுத்து வேணாச்சும் ஓட்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நண்பா எடுக்கிறதுக்கு போகிறோம். போகிற வழியில் ஏதோ கோவில் கிடச்சானா தூக்கிட்டு போகலாம். அவனுங்களுக்கு லீவு, அதனால் அவனுங்களும் எங்கேக்கிறான்னு தெரில. போய் பார்ப்போம். வந்து மொபைல் எடுத்துட்டோம். அதான் அங்கே வச்சு இப்போ நம்ம வண்டியை வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 4 நாளுக்கு மேலே ஆகுதுன்னு. எதுவுமே வேலை தான். ஸ்டேரிங்கே ரொம்ப டைட்டாகிற மாதிரி இருக்குது. இதனால ஃப்ரீயாக ஓட்டிட்டு என்னன்னா டைட்டாகிற மாதிரி இருக்குது. போய் பார்க்கலாம். அது காஞ்சி போச்சா ஏறமாதிரிதான் தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் நிலவரம் எப்படி. பார்ப்போம், போய் பார்ப்போம். தூங்குறான் இறப்பாணி கோகலை பூண்டு போகிறோம். கோகலை எழுப்பிடு. கோகலை எழுப்பிடு. எத்தனை ஆயிடும் போன் பண்றது? போன் வச்சு அங்கே போனேன். நாங்களோட பையன் தூங்கிட்டான் நாட்டுக்குது. வீட்டில் போய் 2 மணிக்கு வெஜ் தான் கூட்டிகிட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சோம். சரி, நல்லா தூக்கம் வந்துருச்சாட்டுக்குது சாருக்கு. சரி, இவன் எடுக்க மாட்டான், நேரில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். 5 மணி ஆயிடுச்சு. எங்கன்னா போகலான்னு சொல்லி கூப்பிடுவானே, ஆனக்கான தூங்கிட்டான் நாட்டுக்குது அப்படின்னு நானும் நினைச்சேன். தூங்கவே இல்லையா? என்னதான் பண்ண? தாத்தா என்ன வேலை நடக்குது? கல்வீட்டு கட்டுறாரு. அப்ப அந்த டைம்ல நீ எல்லாம் நினைக்கிறேன் போகுது வருது. ஆமா, அது தெரியும். இந்த கருப்பு காரு தமிழ்நாடு அரசாக நிற்குது. கல்யாணம் பண்ணோமா? மொத்தம் என்னன்னா, உங்கள் ஊருக்காரருக்கு கல்யாணம் பண்ணோம்னா வெளியில் வெளிநாடு போகிற தேவையில்ல. இப்போ ட்ரேஸ் பண்ணிக்குவீங்க. அட்ரஸ் சங்கனை 5 இடத்துல ஓட்டி போட்ட காடு தான். ஆனால் வந்து நான் ஃபுல்லாக முளைச்சி போச்சு. ஓட்ட சொல்கிறாரு. ஏமாம்மா மறுபடியும் ஓட்டிக்கலான்னு. உனக்கு என்ன மாட்டா ஓட்டணும்னா ஓட்டா அப்படின்னாரு. சரி, நமக்கும் 1 வாரமாக வண்டி எடுத்து அந்த வேலையே இல்லை. சரி, இதனாச்சும் ஓட்டுவோம். எதுவுமே இல்லையே. இதான் அது நம்மளது. எல்லாரும் என்னங்கிறான், எங்கே ப்ரோ உங்கள் வண்டி ஓட்டுறதே வரமாட்டேங்குது அப்படின்னு. எங்கள் வண்டிக்கு வேலையே இல்லைன்னு தெரியல. எதுக்குதான் அப்படின்னு தெரியல. ஏதாவது 2 வாரத்துலனாச்சும் ஆயில் எடுத்தால் ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம் எல்லா வண்டியும். இல்லை முடிச்சுது. அதுவும் கரெக்ட் தான். சோளக்காடு நான் ஓட்டினது அப்படிங்குது. அதனால அதில் கறி இருக்குது. நீ ஓட்டுறது எல்லாம் கருவுது. ஓஹோ
வேறு தண்ணி கட்டிவிட்டாங்க. இதில் என்ன சாட்டனா தான் இவ்வளோ இருக்க மாட்டேங்குதா. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து கூட 10 நாளுக்கு மேலே இருக்கும். என்ன 10 நாள் ஒரு மாச்சமே இருக்கும். ஏன் தெரியல. சரி கட்டி ஒடிச்சு அதுலேயே தென்னம்பளை வைக்கிறாராம். என்ன அதான் துப்புன்னு கொதிக்கிறாங்க. யாரு மாட்டிக்கணுமா பின்னாடி ரொட்டேட்டர் மாட்டுக்கல. யார் அது? சரி இந்த வெயிலுக்கு எல்லாம் கிணத்துக்கு அங்கங்கே போக வேண்டியதான். ஏன் நண்பா நீங்கள் எத்தனை பேர் இந்த வெயில் தாகத்தை தணிக்கிறதுக்கு கிணத்துல போய் குளியல் போடுறீங்க சொல்லுங்கள். நம்ம கோகுலும் அப்படி தானா நீர் ஆன மாதிரி தண்ணியிலே தான் இருப்பானோ. ஒரு வாரமாக வேலையே இல்லை. என்னன்னா வேலை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறான் கோகுல். அந்த மூளை அப்படியே விட்டுற வேண்டியதான். தண்ணி பாஞ்சதோடு விட்டுற வேண்டியதான். தண்ணி கொண்டு போய் கட்டுருக்குறாங்க. வெள்ள விட்டு சூப்பரு. போகும்போது இதே தாரையில் போய் ஓடி போயிடணும். வேறு தாரையில் போனால் இந்த ஈரத்தில் விடக்கூடாது கோவில். இதே பாரு அங்கே வரலாம் பாக்கி வச்சுக்கிறாங்க. கடைசியாக டான் எடுத்துகிட்டு போனார். இறங்கணுமேமா லோடு போட்டா. ஓ அப்பா புரியல. ஏன் லோடு போல்ட்டுல அப்படியே திருப்பு ஜாயிண்ட் திருப்பிட்டு புது போல்ட்டு சொருவு. வளர்த்தி கட்டாகி போய் தான் இருக்குது. நீ வேற போல்ட்டு சொருவு. ஸ்பேனர் இருக்காது. நான் எடுத்து போடலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். போகலை. இதா அங்கேருந்து இந்த ஈரத்தில் விடாத. முன்னாடி வீல இறங்குற மாதிரி இருந்தால் கூட ரிவர்ஸ் போட்டுக்கோ, மாட்டிக்கும். ஏன்னா இதுக்கு இந்த 7 வேலையாடா நம்ம ஓட்டுறதுக்கு. நெட்டெல்லாம் போடாத. நம்ம வீட்டில் போய் பேனர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். விடு போகல. அந்த உடனே அமர்த்தலாம். பாருங்க நண்பா, காட்டுக்காரரை ஓட்ட சொல்லியிருந்தார். இந்த மூளையெல்லாம் இப்படி தண்ணி பாய்ச்சிட்டாங்க. இந்த வட்டமே ஓட்ட முடியாது, அவ்வளோட ஓட்ட முடியாது. இதெல்லாம் விட்டுட்டோம்னா வயல் தான் அடிக்கணும். ஏன்னா 5 கிழக்கில் ஓட்டி போட்ட காடு. நாங்களோட புல்லு முளைச்சிடும், அதனால தான் ஓட்ட சொல்லுவோன்னு பார்த்தா 5 கிழப்பில் ஓட்டி போட்ட காடு. அதனால் ஓட்டி போடுறதுக்கு தென்னம்பளை வைக்கலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் கட்டி உடைக்கிற ப்ராசஸ் போயிட்டு இது அன்னைக்கே ஓட்டி போட்டிருக்கலாம். அவர் அப்படியே கிடக்கட்டும், அப்புறம் என்ன ஓட்டிக்கலான்னாரு. நல்ல வேலை நான் கூட இறங்காதுன்னு நினச்சேன். ஏதோ ஓரளவுக்கு இறங்கி வேலையே இல்லை நண்பா. மானம் ஏதோ 5 மழை பெஞ்சாதான் ஏதோ ஓலை ஓட்டி எல்லாம் கடலப்பருப்பு போடுவாங்க. எந்த வேலையும் இல்லாதனால வீட்டில் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. நீங்களாம் எப்படி ஏதோ ஓட்டுறீங்களா, இல்லை உங்கள் பொழப்பும் என் பொழப்பு மாதிரி தான் இருக்குதா?
என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே அவர்கிட்ட வந்து நான் வந்து இது ரொட்டேட்டரில் ஓட்டி போடுங்கண்ணா அப்படின்னு அவர் அப்போதைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டார். இப்போ தான் வந்து தென்னம்பழை வைக்கிறாரோ, அதனால் ஓட்டி போட்டு தென்னம்பழை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இதில் வேறு நம்ம கோவில் என்னங்கிறான், நான் வேலை இருக்குதே இல்லையாண்ணா, வீட்டில் இருக்கிறது செலுப்பாக இருக்குது, வீட்டில் வேறு திட்டுறாங்க, இப்போ நான் வேலைக்கு போகிறையா வேணுமுன்னு லீவு போட்டிருக்கிறியாடா அப்படிங்கிறாங்களாம். என்ன ப்ரோ வேலை கொடுக்கட்டும் சொல்லி பார்க்கலாம். ஏதாச்சும் வண்டி வேலை செய்யணும்னா வேலை கொடுத்தா கூட ஜாமானம் வாங்கிட்டு வரணும், அதுக்குனாச்சும் அமௌண்ட்டு வேணும். அதுவே பற்றாக்குறையாக இருக்குது. இல்லைனா கூட பரவாயில்ல சொல்லி பார்க்கலாம். வரவு வரணும்னா செலவு பார்த்தனா, வசூல் பக்கம் போகலான்னா வசூல் கேட்டால் யார் கேட்டாலும் எல்லாமே எடுத்து தரேன், இப்போலாம் எதுவும் காசு கேட்டுப்படாத அப்படிங்கிறாங்க. பாருங்கள் நண்பா, இப்போ பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். வேறு ரொட்டேட்டர் வந்து ஒன் சைடாக போகுதுன்னு பார்த்தீங்களா, எழுந்தும் வந்து ஒன் சைடாக போகும். ரொட்டேட்டர் வந்து யாருதுமே வந்து கரெக்டாக நேர் பிடிச்சி போகணும்னு இல்லை, கரெக்டாக தார நேராக இருந்தால் நேர் பிடிச்சி போகும், இல்லைனா வந்து முன்ன பின்ன தான் போகும். ஓகேவா, இதுக்கு வசமெல்லாம் பயந்துக்காதீங்க. அதுக்கு ரொட்டேட்டர் செயினெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது அப்படின்னா ஆப்போசிட் சைடை வந்து இழுத்து வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு தயவு செய்து இழுத்து வைக்காதீங்க. வண்டி டர்னெல்லாம் கட் ஆகாது. ரொட்டேட்டருக்கு ஆகட்டும் கலப்பைக்கு ஆகட்டும் செயின் எப்படி ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுக்கும் லூஸ் ஃபுல்லாக விட்டுட்டு கலப்பை இந்த பக்கம் ரைட் சைடு தள்ளினா வந்து ரைட் சைடு டயரில் வந்து பட்டை மாட்டை இடிக்கக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு தள்ளிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பட்டை இடிக்கக்கூடாது. ரொட்டேட்டருக்கும் அதே ஃபார்மெட் தான், கலப்பையும் அதே தான். எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வச்சு ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு வண்டி கட் ஆகிறது, டர்னிங் ரேடியஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் கட் ஆகிறதுக்கு இல்லாத ஃபுல்லாக இழுத்து வச்சிங்கன்னா வண்டி கட் ஆகாது. அது வந்து நல்லா தெரிஞ்சுக்காங்க. இல்லைனா இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சின்ன இடம், இந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பார்த்துக்காங்க. செயின் வந்து ஃபுல்லாக இழுத்து வச்சுருப்போம், இழுத்து வைக்கலாம் கட் ஆகாது. அப்பா கட்டி உடைக்கிறத தாண்டி அந்தான வண்டி மோட்டரில் பண்ணி பாரு சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக போகுது. அன்றைக்கே ஓட்டிருந்தாருன்னா எங்களுக்கு அப்பயே கையோட வேலை முடிஞ்சிருக்கும். இத்தனை நாள் கழித்து ஓட்டுறதுனால இது நமக்கு தான் தேய்மன் அதிகம். மழை பெஞ்சதுக்கு வேறு மண்ணெல்லாம் ஊறி போயிருக்கோம், ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு கணக்கு போட்டேன். இது என்னடான்னா காஞ்சது அப்படியே தான் இருக்குது, புகை போயிட்டே இருக்குது. ஓகே நண்பா, கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம். நம்ம வீடியோ போடும் போது தான் கமெண்ட் பார்க்க முடியுது. அடுத்த வீடியோ போடும் போது அந்த வண்டியோட தெரிஞ்சது சொல்கிறதுக்கே சரியாக இருக்குது. ஓகேவா, என்ன கமெண்ட் பார்க்கலாம். ஓகே, சிவ போன்மே பிஎம்பி அந்த நம்பர் கேட்டு ப்ரோ பைசன் பை வண்டி வேணும் ப்ரோ, உங்கள் ஏரியாவில் இருந்தால் சொல்லுங்கள். பைசன் பை ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, யுவோடெக் ப்ளஸில் யூஸ் பண்ணுறீங்களா பூமிபுத்ராயா? பூமிபுத்ராவெல்லாம் வேணாம் ப்ரோ, எடுக்கிறீங்க. இனிமேல் செகண்ட் ஹேண்டில் பாருங்கள், யுவோடெக் ப்ளஸில் கூட பைசன் பை இருக்குது, அதை எடுத்துக்காங்க. டபுள் கிளச் வண்டி நல்லாயிருக்கும், டீசல் மைலேஜ்லேருந்து பைசன் பை கம்பேர் பண்ணுமோ அது எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா, அடுத்து டோனின்னு ஒரு நம்பர் ப்ரோ, டிராக்டரு எலக்ட்ரிக்கல் வாஷர் அண்டர் 5000 ரூபாயில் சொல்லுங்கள் ப்ரோ. அது வந்து நான் வண்டி கழுவுற மோட்ரு வந்து 5000 ரூபாயில் வந்து இருக்குது ப்ரோ. அதெல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். ஒரு 4 ஐட்டம் 5 ஐட்டம் அடிச்சிங்கனாவே 4 ஐட்டம் 5 ஐட்டம் அடிச்சிங்கனாவே போயிடும் நண்பா. ஓகேவா, எடுக்கிறீங்க எவ்வளோ ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போட்டு எடுங்க, அப்போ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது அக்ஷயா ப்ரோ, சோலிஸ் 5024 டிராக்டர் நல்லா இருக்குமா ப்ரோ? சத்தியமாக சொல்கிறேன், சோலிஸ் வண்டியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நண்பா. எங்கள் ஏரியாவில் ஷோரூமும் இப்போ தான் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, அதனால் வந்து சோலிஸ் வண்டியை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஓகேவா, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் சோலிஸ் வண்டி வச்சுருந்தாங்கன்னா வேணால் கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா, அந்த சோலிஸ் வண்டி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள்.
அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது. போலீஸ் வச்சுக்கிறீங்க கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், அவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சேட்டுன்னு ஒரு நண்பர், உங்கள்கிட்ட இருக்கிற வண்டியிலே எது பெஸ்ட்டு? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாமே பெஸ்ட் தான். 415 தவிர எல்லாமே நல்ல வண்டின்னு தான் சொல்லுவோம் ப்ரோ. அது ஒன்று தான் சின்ன வண்டியாக போயிடுச்சு. ஓகேவா? மித்த வண்டிக்கு எல்லாமே எங்கள் யூசேஜி கரெக்டாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு எப்படியே தெரில, நம்ம யூசேஜி கரெக்டாக இருக்குது நண்பா. அடுத்தது அர்ஜுன் 744 XT ஒரு நம்பர் ப்ரோ. சுராஜ் 744 XT 5 கலப்பை வீடியோ போடுங்க ப்ரோ. போடலாம் ப்ரோ, தர்ஷித்துக்கிட்ட கேட்டுருக்கிறேன், கண்டிப்பாக போடலாம். வெயிட் பண்ணுங்கள், போடுறேன். அடுத்து விஜய் கணேசன் 5113 ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? ஜேசிபி சின்ன பக்கெட் வீடியோ போடுங்கோ. போடலாம் ப்ரோ. எங்கே ப்ரோ எதுவுமே வேலை இல்லை, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குது. கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அடுத்து சூரிய பாபு அண்ணா எம்எஃப் பற்றி வீடியோ போடுறேன்னு எங்கே கேட்டுக்கிற நண்பா. இப்போ என் வண்டி பார்த்து மாதிரி தான், அந்த வண்டிக்கு எதுவும் வேலை இல்லை, அதனால் சும்மா தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஓட்டுறப்போ கேட்டு ஃபீல்டு ஓட்டுறதை சொல்கிறேன். அடுத்தது செல்வகுமார் 5245 உங்கள் ரொட்டேட்டர் பிளேட் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. நான் ஜப்பான் டயோ பிளேட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். 160 ரூபாய் எங்கள் ஏரியாவில். கொஞ்சம் நல்லா இருக்குது லைஃபு, பிளேடு வளையறதில்ல, கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கிறனால நான் டயோ பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து தர்ணேஷ் கொஞ்சு மாம்ஸ் செட்டு கலப்பேன் செட்டு கொடுப்பேன். மணிக்கணக்கா ஏக்கர் கணக்கா? இல்லை மாப்பிள்ள, நம்ம ஏரியாவை பொறுத்தவரைலாம் கலப்பையாகட்டும் ரொட்டேட்டர் ஆகட்டும் எந்த எக்யூப்மெண்ட் ஓட்டினாலும் சரி ஒன்றே அவர் கணக்கு தான். எதுவுமே ஏக்கர் கணக்கு கிடையாது. ஓகேவா? ஹரிஹரன் 963 ப்ரோ, நீவளம் டிராக்டர் பற்றி ரிவ்யூ போடுங்க. அது என்ன, அது நல்ல டிராக்டர் தான் ப்ரோ. டிராக்டர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்து ரிவ்யூ போடணும்ப்பா. அது 36-30 ஒரு வண்டி இருக்குது. அது மைலேஜ் ஜாமியாக இருக்குமா சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியல. அடுத்தது லவ்லி ஹாட் ப்ரோ, கள்ளப்பருப்பு எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்? அவ்வளோதான் ப்ரோ, இந்த ஒரு மழை பெஞ்சால் ஓட்டி கள்ளப்பருப்பு தான் ப்ரோ போடுவாங்க எங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் எப்போ போடுவாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கப்பா. அடுத்து பவனேஷ் ப்ரோ ப்ரொஃபைல் மாற்றுங்க ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ ஆதிக்கிட்டு இருந்தால் அதே இருக்குது, அது எப்படி மாற்றுறது? ஓகே, நிறைய நம்பர்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றுறேன். அடுத்தது அதே அர்ஜுன் 744 ப்ரோ, ஸ்ப்ரிங் கலப்பை அண்ட் ஆம் கலப்பை எவ்வளோ ப்ரைஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸ்ப்ரிங் கலப்பை இன்றைக்கி 40,000 வருது ப்ரோ. ஆம்பு கலப்பை 50,000 வருது ப்ரோ. ஓகேவா? எங்களுது புல் கொழுவில் ஆப் கொழு ஆம்பு கலப்பை. ஓகேவா? அதனால் இது 50,000 வருது. அது 40,000 39,000 ஸ்ப்ரிங் கலப்பை வருது. 1.5 இன்ச்சு ஆம்பு ப்ரோ. அடுத்தது சூர்யா சேலம் லோ 3 கியர் ஆர்பிஎம் என்ன ப்ரோ? லோ 3க்கு 1500 வேணும்னா 100 ஆர்பிஎம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே ஐ பஸ்ஸில் ஓட்டினீங்கன்னா ஒரு 1400 இந்த கண்டிஷன் வச்சு ஓட்டலாம் நண்பா. காட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஓட்டுங்க. சதீஷ்குமார் அங்கே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வயசு என்ன ப்ரோ இருக்குது? என்ன கேட்குறீங்கன்னே தெரியல நண்பா. அடுத்து சதீஷ்குமார் ப்ரோ, எம்எஃப் 241 டிராக்டர் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ப்ரோ? எம்எஃப் மைலேஜ் சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நண்பா. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு தெரில. அந்த வண்டி வச்சுருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அவருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட்குறாரு, எனக்கு தெரியல. அடுத்தது ராஜமணி அண்ணா, உழவு எந்த கியரில் ஓட்டணும்னு சொல்லுங்கண்ணா. உழவு பார்த்துக்கிட்டிங்கன்னா மஹேந்திராவாக இருந்தால் ஹைலையும் ஓட்டலாம், லோவில் ஓட்டலாம். ஹையில் ஓட்டினா ஐ ஃபஸ்ட்டு, லோவில் ஓட்டினா லோ 3. இதே ஜாண்டியர்னால் பி ஃபஸ்ட், பி செகண்டு, பி தேர்டுன்னு ஓட்டுவாங்களாட்டுக்குது. எனக்கு அக்யூரேட்டாக தெரியல, இப்போ தான் ஜாண்டியர்கிட்ட போயிட்டு இருக்கிறேன், அதனால் நல்லா கிளியராக தெரிஞ்ச வாட்டி சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து சரி ப்ரோ, யூஓ 585 4 வீல் ட்ரைவ் எடுக்கலாமா, இல்லை அர்ஜுன் 605 2 வீல் ட்ரைவ் எடுக்கலாமா? 585 4 வீல் ட்ரைவ் எடுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும். நல்லா ஓன் யூஸ்க்கு சூப்பரானு இருக்கும். அர்ஜுனில் போனீங்கன்னா அதில் என்ன ஒரு அட்வான்ஸ்னால் கியர் பாக்ஸ் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸு 5 கியரு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம். அதனால் நீங்கள் எப்படி சொல்கிறது, இதே யூஓடெக் ப்ளஸ் எடுத்துக்காங்க, நல்லாயிருக்கும்.
அடுத்தது ஏகே டிராக்டர்ஸ். நான் இப்போ தான் ரெஸ்ட் பண்ணா தெரியலையே அவர் என்ன சொல்கிறாருன்னு. அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப். ப்ரோ எங்கள் ஏரியாவில் எக்ஸ்ட்ரா ஹெவி மழை. எங்கள் ஏரியாவில் மழையே பெய்ய மாட்டேங்குது நண்பா, மழையே பெய்ய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? பேஞ்சா ஒரே முட்டா பெய்யுது, இல்லைன்னா பெய்ய வேண்டியது பாரு. ஒரு கொஞ்சம் நின்று போச்சு, அதனால் அப்படியே ரிவர்ஸ் வந்து போட்டு எடுக்கிறார் தான். அப்படியே வண்டி இறங்குது. ஓகே நண்பா, அடுத்தது இந்த ஹீரோ விவசாயின்னு ஒரு நண்பர் தான். இந்த 50 ஹெச்பியோட ரிவ்யூ கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நானும் அதை பார்ட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் எனக்கு டைம் கொடுக்கல. கொடுத்தாப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களை வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. ஜெகதீப் வீடியோ சூப்பராண்ணா. சுராஜ் 855 ஒயரிங் வீடியோ போடுங்க. அவன் அவன் பண்ணிட்டான் ப்ரோ. நான் பண்ணமோ சொல்கிறான்னா அவன் எனக்கு முன்னாடியே பண்ணிட்டான், இல்லைனா கூட அது வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அடுத்தது மனோஜ் ப்ரோ 585 வண்டிக்கு பம்பர் போடுங்க. போடலாம் ப்ரோ. எங்கே ப்ரோ ஆயில் சர்வீஸுக்கே இப்போ இருக்கிற நிலமையில் பஞ்ச காலத்தில் காசு இல்லை, எங்கே போய் போடுறது பார்க்கலாம். அடுத்து சூரியபாபு அண்ணா எம்எஃப் டிராக்டர் வீடியோ போடுங்க. அவர் எல்லா வீடியோலையும் கேட்டுட்டு வர்றாரு. சதீஷ் அண்ணா 585க்கு 36 கத்தி ரொட்டாட்டர் வீடியோ போடுங்க. போடலாம் ப்ரோ. லைட்டாக டயர் தார வரும், ஓகேவா. எஸ்கே அக்ரி விவர்ஸ் 2202 நோவோவில் அந்த பஸ்ஸரை பிடுங்கி விடுங்க ப்ரோ. ஒரே சவுண்டு. அது ஆயில் சர்வீஸ் பண்ணால் தான் ப்ரோ பிடிக்கும்னு, அதனால் அது அப்படியே இருக்குது. அடுத்தது கோபிகா ஸ்ரீ அண்ணா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் யுவர் வீடியோ சூப்பர், தேங்க்யூ தம்பி. மனோஜ் ப்ரோ 695ல் ஹவு மெனி கியர்ஸ்? லோவில் 5 ப்ரோ, கிரீப்பரில் 5, ரிவேஸோட 6, மீடியத்தில் 5, கிரீப்பரோடு, அப்புறம் ஹையில் 5, கிரீப்பரோட ஆடு. அதாக மொத்தம் 1,2 4 24 5 1,2 24 கியர் பேட்டர்ன் ப்ரோ. ஓவில் கியர்களெலாம் பஞ்சமே இல்லை, ஓகேவா. அடுத்தது பிரதீஷ் செல்வா ப்ரோ 605ல் பார் மேக்கிங் வீடியோ போடுங்க. இன்னுமே பார்க் வேலையே இல்லை ப்ரோ, ரொம்ப டல்லு, ஓகேவா. இருந்தால் சொல்கிறேன். இந்த டோனி தான் 5000 ரூபாயில் வந்து நீங்கள் வந்து வண்டிகளை ஒரு மோட்டர் எடுக்கிறதே வேஸ்ட்டு ப்ரோ. ஒரு 10,000 போட்டு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து டிராக்டர் லவர் சம்பு அண்ணா எல்லாம் சுத்தமாக உட்காந்துருக்கும், மன லைட்டாக கருகு ஏறினால் எல்லோரும் போக வேண்டிதான் பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னு தெரில, புரியல. அடுத்தது அபுல் அண்ணா விலை எப்படி பிடிக்கணும்னு சொல்லுங்கள். ஓகே நண்பா, அது நிறையா டைம் கேட்டிருக்கிறீங்க. நான் ஒரு காடு பெரிய வெயிலாக ஓட்டும் போது நான் விலை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் நண்பா. அடுத்தது ஸ்ரீ கவி ப்ரோ நீங்கள் சேலம் எந்த ஏரியா ப்ரோ? சேலம் ஆர்டிஎம்டி நண்பா. ஹவு டு அட்ஜஸ்ட் சைட் செயின்? அதான் சைடு செயின் தான் வீடியோ ஓப்பன்லேயே சொன்னோம் பாருங்கள். டயரில் வந்து உரையக்கூடாது ப்ரோ. டயரில் வந்து உரையாத ஒரு 3 இன்ச்சு டயரில் உரையாத பட்டிருந்தால் போதும். நான் அது ஒரு வீடியோவாக பகலில் நல்லா நீட்டாக வெளிச்சத்தில் எடுத்து போடுறேன் நண்பா. அடுத்து குட்டிப்புலி சந்தோஷ் ஏன் வருவதில்லை? சந்தோஷ் வரான் நண்பா. அது அப்பப்போ ஜேசிபிட்டு 2 ஒரு வேலை, எதுவுமே வேலை இல்லாதப்போ வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது. அடுத்து ராமச்சந்திரன் அண்ணா எங்கள் ஏரியாவில் பன்றி தொல்லை அதிகம், நம்ம உழவு ஓட்டவே தேவையில்ல, அதே உழவு ஓட்டிகிட்டு போயிடுது. சூப்பராகுதே. யார் ஏரியாவில் வந்து இந்த பன்னி அதிகமாக தொல்லை பண்ணுதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க நண்பா, தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ப்ரொபோசர் 4535 பேக் டயர் ரிவேர்ஸில் சேஞ்ச் மைலேஜ் நல்லா வருமா ப்ரோ? லைஃப் வருமா சொல்லுங்கள் ப்ரோ. டயர் திருப்பி போட்டால் மைலேஜ் வராது நண்பா. ஹலோ, நாளைக்கு செஞ்சு கொடுத்துட்றோம்மா. நாளைக்கு கம்பல்சரி செஞ்சு கொடுத்துட்றேன் நான். சரி, அதெல்லாம் கொண்டாந்துட்டான். நான் இனிமேல் வந்து செஞ்சு தந்துடுறேன். நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும், அதுதான் வேலை. நான் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே பண்ணி கொடுத்துறேன். சரிங்க மாமா. சரி சரி, நாளைக்கு பண்ணி தந்துடுற விடுங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். 2 வீடியோ கமெண்ட் படித்தாச்சு. அடுத்த வீடியோவில் இங்கே கமெண்ட்டை நான் ரீட் பண்ணுறேன் நண்பா, ஓகேவா. கோவில் இந்த வயல் ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டான்.
இவனே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கடா வேலையே தர மாட்டேங்கிற அப்படிங்கிறான். எங்கே ப்ரோ வேலைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேலை இருந்தால் பரவாயில்ல, நானே சும்மா இருக்கிறேன். வேலை இருந்தால் செல்லுன்னு ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்குதான் சரி நானே ஓட்டிப்பலாம் தான்மா இருந்தேன். ஆனால் நானும் வரணும். சரி வா அப்படின்ட்டு தூக்கிட்டு சல்லுன்னு வந்துரு. இந்த இடத்துல இறங்கி தொலையும் ப்ரோ. போகும்போதே இறங்கிச்சு. இதில் என்னங்கிறான், ஆனால் மாட்டை விட்டு பார்க்கலாமா, இன்னொரு வண்டி கட்டி இழக்கலாமா அப்படிங்கிறான். ஏய் வண்டி ஓட்டுறதே 3/4 மணி நேரம், இதில் வந்து வண்டியை மாற்றி விட்டு இதில் வேறு சித்திரவதைக்கு ஆளாகலாம் மாடான்னு சொல்லிக்கிறேன். வேறு இது ஒரு வயல் இப்போ தான் வந்து 20 நிமிஷம் ஓடிக்குது. இது ஒரு சின்ன பிட்டு. இது ஒரு 20 நிமிஷம் ஓடுமா என்னன்னு தெரில. இது 20 நிமிஷம் எங்கே ஓட போகுது. நெட்டில் போயிட்டு வந்தால் 3 சுற்று தான். இந்த பக்கத்துக்கு ஒரு 3 சுற்று, அந்த பக்கத்துக்கு ஒரு 3 சுற்று, வேலை முடியுது. ஏதோ இதுனாச்சும் கிடைச்சிட்டேன்னு சந்தோஷப்பட வேண்டிட்டான். இதுவும் ஓட்டினாலும் காசு வராது நண்பா. ஓட்டினா எல்லாம் மட்டும் தான் கொடுப்பாங்க. என்ன பண்ணுறது, ஓட்டினோம்னு முடிவு ஆகி போச்சு. யாரால் மாற்ற முடியும்? ஓகேவா? என்ன இந்த மாதிரி டைமில் வேலை இல்லைனா கூட பரவாயில்ல நண்பா. இதில் என்னென்னா பசங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம் வச்சுக்காங்க. 10 நாள் 20 நாள் லீவ் விட்டோம்னா வச்சுக்காங்க, அவங்களுக்கு என்னடா அந்த அண்ணன் இத்தனை நாள் லீவ் விடுறாங்க, செலவு கூட காசு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க இது கரெக்டாக தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நமக்கும் வேணும்ல ப்ரோ. ஏதோ ஒரு வேலை செஞ்சானாச்சும் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை கட்டுப்படியாகுதுன்னு நினைக்கலாம். எதுவுமே வேலை இல்லாதங்க போத என்ன பண்ணுற சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுங்கு காட்டில் இருக்கிற மண்ணே வந்து ஒரு லோடு மண்ணே வெளியே போயிட மாட்டேங்குது. எப்படி போகுது பாருங்க. ஓகே நண்பா, உங்களோட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த மக்காட்டில் இருந்தது வெள்ளை கலர் பீடிங் பாருங்கள். இந்த 5 நாளில் சும்மா இருந்ததில் இந்த மக்காட்டில் இருந்த பீடிங் மாற்றிருக்கிறேன். சில்வர் கலர் 2 பக்கமும் பூசி போட்டு விட்டேன். கட்டிக்கு எதுக்கும் வண்டி திரும்பவே மாட்டேங்குது பாருங்க. காட்டுற பாருங்க, 2 பக்கமும் இல்லாதான் இருக்கும். நம்ம வண்டி பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இது 2ம் பூசாக போட்டு விட்டேன். 2ம் 4 பிட்டாக வரும் ப்ரோ. வருதா இந்த பக்கம் இருக்குதா மக்காட்டுனால, அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி லுக்காக இருக்குதா. இத்தனை வருஷமாக இருந்துச்சு ப்ரோ, இப்போ தான் பிரிஞ்சு போச்சு. சரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம். இதை வாங்கி வச்சலாம் 6 மாதத்துக்கு மேலே ஆகுது நண்பா. சரி இன்னைக்கு மாற்றியே ஆகணும் ஒரு டார்கெட்டில். அன்றைக்கி மாற்றிட்டோம். சரி மாட்டுறதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். சரி உலகம் இல்லை ஒன்றும் இல்லை, அதை ஒன்றையும் என்னத்தரா வீடியோ எடுத்து போகிறதுன்னு தான் நம்ம வீடியோ எடுத்து போடல. இல்லைனா கண்டிப்பாக அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஓகே நண்பா, இன்னும் ஒரு சுத்தாக இருக்குது, முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை. டாக்டர் மிஸ்வால். அப்புறம் உங்கள் ஏரியாவெலாம் கடலப்பருப்பு சீசன் ஏதாச்சும் ஏரியா இருந்தால் சொல்லுங்கள் நண்பா. இந்த வருஷம் கடலப்பருப்பு போகிறதுக்கு வெளியே போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். உங்கள் ஏரியாவில் வண்டி எப்படி இருக்குது, வந்தால் ஓடுமா என்னன்னு கொஞ்சம் ஏரியாவை கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. ஓகேவா? இது வரலாம் எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க, இன்னும் மழை எதுவும் பெய்யலை. அதனால் எங்கள் ஏரியா பக்கம் வாங்க ப்ரோ, வண்டி ஓடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வைகாசி மாதம் ஃபீல்டு இருக்கிற ஏரியா ஓட முடியாது, ஏன்னா எங்கள் ஏரியா ஓடும். அடுத்த மாதம் எங்கேயாச்சும் ஃபீல்டு இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்சது. எங்கள் செட்டு ஒரு 5-6 வண்டி இருக்குது, நாங்கள் அப்படியே செட்டாக வரோம். ஏதோ அப்படின்னாச்சும் வந்து இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வேலையை கொடுப்போம் பசங்களுக்கு. என்ன பண்ணுறது? ஓகேவா? கோகுல் வேறு என்னாருனா செட்டை ஆஃப் பண்ணுவேன், சரி கேமரா ஆஃப் பண்ணுவேன், நான் பாட்டு போடுறேண்ணா அப்படின்னா. ஏன்டா வந்து ஓட்டுறதே 3/4 மணி நேரம், இதில் வேறு பாட்டு வேறு உனக்கு வேணுமாடா அப்படின்னு.
சலுப்பாக இருக்கும்ல அப்படின்னா நேற்று ஃபோன் பண்ணி என்னங்கிறான் கோகுல், நான் வேலை இருக்குதா இல்லையாண்ணா, எங்கள் அம்மா வேறு திட்டுதானே எங்கள் வீட்டில், ஏடா லீவு போட்டு இங்கே சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறியாடா தெண்டமா அப்படின்னு என்னை திட்டுதுங்கண்ணா. அதனால் ஏதோ ஒரு வேலை சொல்லுண்ணா செய்யலாம், சும்மா இருந்திருந்து போர் அடிக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறதெல்லாம் காட்டு தான், ஏதோ கூப்பிட்டா ஏதோ ஒரு வேலைலாம் செய்யணும்ல. அடுத்த வாரத்தில் தான் இந்த வண்டிக்கு ஆயில் சீரீஸு இப்போ பைசன் பையில் பவர் ஷேரிங் ஆயில் சீரெலாம் போயிருக்குது. அதை மாற்ற வந்து பைசன் பையில் பவர் ஷேரிங் வச்சு வீல் அலைன்மெண்ட் வீடியோ கேட்குறாங்க. அதை அப்படியே ஒரு வீடியோவை மேக் பண்ணி எல்லாம் தனித்தனியாக எப்படி பிரிக்க முடியுமோ பிரித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக கொடுக்கலான்னு ஐடியா பண்ணுறேன். பார்க்கலாம். எல்லாம் கேட்ட வீடியோ தான். இது புதுசாக இருக்கிறதுல நிறையா பேர் கேட்குறீங்க அலைன்மெண்ட் வீடியோ. கண்டிப்பாக தமிழில் யாருமே அந்தளவுக்கு அலைன்மெண்ட் வீடியோ க்ளீனாக கொடுக்கல. நான் க்ளீனாக எடுத்து உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. ஓகேவா? ஓகே நண்பா. அதே மாதிரி இது மாதிரி ஒரு மேடு ஏறும் போத வண்டி வந்து ரைட் சைடு இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு பிரேக் அழுத்தணும், லெஃப்ட் சைடு இருக்குதுன்னா ரைட் சைடு பிரேக் அழுத்தணும். நீங்கள் அழுத்தா விட்டிங்கன்னா எந்த பக்கம் பள்ளமாக இருக்குமோ அந்த பக்கம் வந்து வண்டி அப்செட் ஆகிறதுக்கு 1008 ரீசன் இருக்குது. ஓகேவா? அது இந்த இடத்துல தெரியாது. நான் வேறு இடத்துல ஒரு இடத்துல ஓட்டும் போது எப்படி ஓட்டினா வண்டி அப்செட் ஆகாதுங்கிறத கிளியராக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன் நண்பா. அவ்வளோதான், முடிஞ்சது சுத்தம். பல நாள் கழித்து ஒரு வாடகை வந்துச்சு, அதுவும் ஓட்டியாச்சு. இப்போ தான் சொன்னாங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. காலையிலே சொல்லியிருந்தாங்க, ஒரு காலையிலே ஓட்டிருப்போம். லைட்டாக பிரேக் மேலே காலை வச்சு தான் திருப்பணும். அப்புறம் அழுத்துறான். அப்போ தான் வண்டி வந்து அந்த பக்கம் அமுச்சு வராது, இல்லைன்னா வண்டி இந்த பக்கம் போயிடும். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவை எடுத்து உங்களுக்கு தரேன் நண்பா. நான் விட்டுட்டு போயிடாதரா. 2 பேரும் வண்டி என்ன பண்ணுறான், அவத்துல கிணத்துல குதிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஓகே நண்பா, நாங்கள் குடிச்சிட்டு கிளம்புறோம். பாய். டேக் கேர்.